So capacitors வந்து பாத்தீங்கன்னா எல்லா electronic circuits, electronic devices எல்லாத்தையுமே நம்ம வந்து இதை யூஸ் பண்றோம். And it has got a very wide use in science and technology சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு சிம்பிள் கெபாசிட்டர். கெபாசிட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா இந்த மாதிரி இருக்கும். இந்த டயக்ராம்ல கொடுத்திருக்க இந்த ஃபிகர்ல கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இது நீங்க எனி டைம் நீங்க வந்து ஒரு டிவியோ இல்ல உங்க ஈவன் இன் யோர் உங்க மொபைல் டிவைசஸ் இல்ல இனி ஈவன் சிம்பிள் நம்ம டியூப் லைட்ஸ்ல கூட நீங்க அதை பார்த்துருக்கலாம். அந்த கெபாசிட்டர்ஸ் இல்லாத டிவைஸே இருக்காதுன்னு சொல்லலாம் ஆக்சுவலி சொல்ல போனாக்க. ஸோ பேரல் பிளேட் கெபாசிட்டர் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கெபாசிட்டர். இது பேசிக்கலா பாத்தீங்கன்னா ரெண்டு பேரல் மெட்டல் ஷீட்ஸ், ஒன்னு வந்து பிளஸ் கியூ, ஒன்னு வந்து மைனஸ் கியூ. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து சே எனி ஸ்மால் டிஸ்டன்ஸ் ஆர் ஆர் டி எப்படி வேணா எடுத்துக்கலாம். parallel plate capacitor இதுதான் டயக்ராம் A வந்து ஃபிகர் A வந்து அதை தான் காமிக்கும் parallel plate capacitor. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா the capacitor is connected to with a battery. அந்த ஹோல் கெபாசிட்டர் வந்து நம்ம இப்போ ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஜெனரலா கெபாசிட்டர் வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா it is denoted by let's say ரெண்டு ஜஸ்ட் stick, ரெண்டு ஸ்டிக்ஸ், that's it. அதுதான் வந்து நம்ம so இத வந்து they can be இப்போ it is connected to a battery na எப்படி we can connect it. So obviously இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்ன்றதுனால இது பாசிட்டிவ் ஆயிடும், இது நெகட்டிவ். so இப்போ ஒரு கெபாசிட்டர் வந்து நாம ஒரு பேட்டரியில வந்து கனெக்ட் பண்றோம். சே அதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து V ன்னு எடுத்துக்கலாம். அதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து V. சோ இப்போ என்ன ஆகும், இதுல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து ஒரு பிளேட்ல இருந்து இன்னொரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹை பொட்டன்ஷியல்ல இருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு போகும். தட் இஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இங்க பாசிட்டிவ் தான் ஹை பொட்டன்ஷியல், நெகட்டிவ் தான் லோ பொட்டன்ஷியல். ஸோ பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு இப்போ பாஸ் ஆகும். ஸோ ஆஸ் a result of which இப்போ என்ன ஆகும், இந்த பிளேட் ஒரு பிளேட் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆயிடும், இன்னொரு பிளேட் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். அதனால தான் இங்க பிளஸ் அண்ட் மைனஸ் போட்டிருக்கீங்க. ஸோ இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பேட்டரியோட டெர்மினல் வோல்டேஜ் பொறுத்து தான் அதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ பேட்டரி வோல்டேஜ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அப்போ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் அது அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஆல்சோ இல்லை இன்க்ரீஸ், அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். அதனால இப்போ நம்ம என்ன சொல்லலாம், Q is directly proportional to V. So number of charges depends upon the potential difference. எவ்வளவுக்கு எவ்வளவு potential difference நம்ம இன்க்ரீஸ் பண்றோமோ அத்தனைக்கு அத்தனை சார்ஜஸும் இன்க்ரீஸ் ஆகும். So if the battery voltage is increased, amount of charge stored in the plates also increases. So அதனால நம்ம Q is directly proportional to V. So இதுக்கு ஒரு constant of proportionality போடலாம், CV. இந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி C இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் கெபாசிட்டன்ஸ். அதுதான் கெபாசிட்டன்ஸ். So capacitance C of a capacitor is defined as the ratio of the magnitude of charge on either of the conductor plates to the potential difference existing between them. அதாவது இப்போ நான் வந்து from this I can write C to be equal to Q by V அப்படின்னு எழுதலாம். C is equal to Q by V அப்படின்னு எழுதலாம். So capacitance C வந்து ratio of the magnitude of charge on either of the conductor plates to the potential. So Q by V. Q under the charge, V under the potential difference. So the ratio of the magnitude of charge on either of the conducting plates to the potential difference existing. So in the definition of capacitance, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது ஒரு இம்பார்ட்டன்ட். மேபி 2 மார்க் கொஸ்டின்ல எதிர்பார்க்கலாம். ஆல் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நீங்க தரவா ஆக்கிக்கணும், ஏன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல நம்ம படிக்கலாம், நம்மளுக்கு கேட்கலாம். சோ இப்போ அடுத்தது வந்து எல்லாத்துக்குமே யூனிட்ஸ் இருக்கும் வேணும் இல்லையா. அப்ப ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இப்போ கெபாசிட்டன்ஸ் வந்து இட் இஸ் தி கெபாசிட்டி டு டூ வர்க்னு பார்த்துட்டோம், ஆர் தி எனர்ஜி ஸ்டோர்டுன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். அப்படின்னா அதுக்கும் ஒரு மெஷர் இருக்கணும் இல்லையா. அப்போ அதோட SI யூனிட் வந்து என்ன எடுத்துக்கலாம், SI யூனிட் ஃபார் கெபாசிட்டன்ஸ் இஸ் கூலும் பர் வோல்ட் ஆர். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம், ஸோ இப்போ கூலும் Qக்கு வந்து கூலும், potential difference க்கு வோல்ட், so V to the power of -1 சொல்லலாம், or farad ன்னு சொல்லலாம். இந்த CV to the power of -1 வந்து farad. இது வந்து மைக்கேல் ஃபாரடேன்னு ஒரு சயின்டிஸ்ட் நம்ம ஆனர் பண்ற மாதிரி இது farad அப்படின்னு வந்து ஒரு மெஷர் வந்து SI யூனிட் கொடுத்திருக்காங்க. farad ன்றது வந்து ஆக்சுவலி சொல்ல போனா இது வந்து ஒரு லார்ஜ் யூனிட் ஆஃப் கெபாசிட்டன்ஸ்.
ஸோ இன் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடிய நாம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர்ஸ் வந்து ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் 10 to the power of -6, அதாவது மைக்ரோஃபாரட் தான் சொல்லுவாங்க. மைக்ரோஃபாரட் வந்து யூ கேன் டினோட் இட் as μF, மைக்ரோஃபாரட், அதாவது 10 to the power of -6 ஃபேரட்ஸ் அந்த ஆர்டர்ல தான் இருக்கும். ஆர் பைக்கோஃபாரட், பைக்கோஃபாரட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 10 to the power of, ஸோ இது வந்து மைக்ரோஃபாரட். பைக்கோஃபாரட்ன்றது வந்து பைக்கோஃபாரட்ன்றது 10 to the power of -12. So picofarad is denoted by PF. 1 PF is equal to 10 to the power of -12 farads. So இதோட SI யூனிட் பார்க்கலாம். இது SI யூனிட் again 1 மார்க்ல எதிர்பார்க்கலாம். So கூலும் அதாவது SI யூனிட்டோட கெபாசிட்டன்ஸோட SI யூனிட் என்ன, ஒரு மைக்ரோஃபாரட்ன்றது எவ்வளவு ஃபேரட், ஒரு பைக்கோஃபாரட்ன்றது எவ்வளவு ஃபேரட், இதெல்லாம் 1 மார்க்ல எதிர்பார்க்கலாம். இன்ஃபேக்ட் அதே மாதிரி இந்த சிம்பிளும் இந்த நம்ம 1 மார்க் எதிர்பார்க்கலாம். So generally as I told you கெபாசிட்டரோட சிம்பிள் வந்து it is now going to be denoted like say denote பண்ணலாம், இதுதான் கெபாசிட்டரோட சிம்பிள். So the total charge stored in the capacitor is 0. Generally the total charge பாத்தீங்கன்னா Q minus Q0. ஏன்னா இதுல பிளஸ் Q எவ்வளவு சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு பிளேட்ல ஏறி இருக்கோ அதே நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் இன்னொரு செகண்ட் பிளேட்ல ஏறி இருக்கும். ஸோ அதனால நெட் சார்ஜ்னு பாத்தீங்கன்னா Q minus Q0 இருக்கும். ஆனா when we say the capacitor stores charges means in a amount of charge that can be stored in it. So நம்ம வந்து ஜெனரலா சொல்லணும்னா okay, the amount of charge stored in a capacitor அப்படின்றது வந்து நம்ம either of the charges எடுத்துக்கலாம், either Q plus Q or minus Q. எந்த பிளேட்ல எவ்வளவு சார்ஜ் ஹோல்ட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து வச்சு நம்ம நம்பர் ஆஃப் amount of the or the capacitor charge that can be stored in one, or the capacitor how much charge it can hold. It can either be plus Q or minus Q. அதை வச்சு நம்ம சொல்லலாம். So as I told you, capacitors different shapesல இருக்கலாம், cylindrical, disc shape. So இந்த ஃபிகர்ல காமிச்சிருக்கிற மாதிரி various types of capacitors இருக்கு. tantalum, ceramic, electrolytic அந்த மாதிரி different typesலயும் இருக்கலாம். இது வந்து as I told you electronic circuitsல ஒரு முக்கியம் அத்தியாவசியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாம நம்ம electronic circuits complete ஆகாது. Right? அடுத்தது இப்போ capacitance of a parallel plate capacitor. So இப்போ capacitanceனா என்னன்னு பார்த்தோம், கெபாசிட்டர்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ capacitance of a parallel plate capacitor அப்படின்னா, so ஒரு கெபாசிட்டர் எடுத்துக்கலாம், அதுக்கு ரெண்டு parallel plates, ரெண்டுத்தோட cross sectional ஏரியாவும் வந்து now let us consider two parallel plates. They are now going to be separated by a distance d ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து d. ஸோ அதுதான் இந்த டயக்ராம்லயும் காமிச்சிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதோடது வந்து பிளஸ் கியூன்னு எடுத்துக்கிறேன் அண்ட் இது வந்து மைனஸ் கியூ. அப்படின்னா இந்த பிளேட்ல ஃபுல்லா நமக்கு பிளஸ் கியூ சார்ஜ் இருக்கும், இந்த பிளேட்ல வந்து நமக்கு மைனஸ் சார்ஜ். ஸோ இந்த பிளேட்ல பிளஸ் கியூ, இந்த பிளேட்ல பிளஸ் சார்ஜஸ், இதுல நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் த டூ infinite parallel plates. இப்போ Gauss's lawல நம்ம முன்னாடி டாபிக்ல பார்த்தோம். சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். சோ பிளேட்ன்றதுனால இப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் given by E is equal to sigma by epsilon 0. ஓகே, சோ இங்க சிக்மான்றது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, இந்த ரெண்டு பிளேட்ஸ்லயே இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சோ now we know that sigma is nothing but Q by A. charges per unit volume, per unit area ன்றது தான் சிக்மா. So separation of D வந்து இப்போ சப்போஸ் ரொம்ப கம்மி, you compare to the plate ஓட சைஸை கம்பேர் பண்றச்சே D வந்து ரொம்ப ஸ்மால் அப்படின்னு எடுத்துக்கணும், ரொம்ப சின்னது அப்படின்னு எடுத்துட்டா பட் D ஸ்கொயர் ஒன்றும் சின்னதாயிடும் இல்லையா. அதனால நாம வந்து we can use this for finite sized plate capacitor. இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம finite sized plate capacitor யூஸ் பண்ணலாம். So இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன வரும், E is equal to, so therefore electric field E is equal to sigma by epsilon 0 or Q by A ன்னு எடுத்திருக்கோம். So இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், Q by A epsilon 0 ன்னு சொல்லலாம். ஓகே, Q by sigma பல Q by A போட்டுட்டோம்னா Q by A
epsilon 0. All right. So electric field uniform சொல்லிட்டோம். Electric potential difference between the plates வந்து we said அதுவும் வந்து it is separated by distance d சொல்லிட்டோம். So இப்போ B is equal to what? B is equal to E into D. Electric field into distance. So electric field is given by E க்கு பதிலா substitute பண்ணுங்க Q by A epsilon 0 into D. All right. So QD by A epsilon 0. So if a capacitance of the capacitor வந்து என்ன கொடுத்திருக்காங்க C is equal to Q by V. C is equal to Q by V. So இப்போ இந்த V க்கு பதிலா நாம இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் QD by. So இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா Q க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன வருது or Q is equal to V A epsilon 0 by sorry children V க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் substitute பண்ணிடணும் not q க்கு பதிலா q அப்படியே வச்சுக்கலாம் v க்கு பதிலா இப்போ நம்ம qd by a epsilon 0 அப்படி substitute பண்ணா q cancel ஆயிடும் இப்போ நமக்கு என்ன வரும் a epsilon 0 by d. So இதுதான் c ஓட expression. So the expression for c is given as epsilon 0 a by d. So இந்த ஒரு expressionல இருந்து நமக்கு தெரியுது capacitance is directly proportional to the area of epsilon 0 constant இல்லையா a யும் d யும் தான் variable அப்போ it is directly proportional to the area of cross section and inversely proportional to the distance between the plates. இத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா இப்ப பாத்தீங்கன்னா first பாருங்க first என்ன பார்த்தோம் it is directly proportional to the area of cross section பார்த்தோம். suppose நீங்க இப்ப area of cross section வந்து increase பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க more charges அப்போ நிறைய நம்ம இப்போ ஏரியா ஜாஸ்தியா போச்சுன்னா நிறைய சார்ஜஸ் அக்யூமுலேட் ஆகும் இல்லையா they can be distributed. So as a result of which capacitance also increases. So இது வந்து உங்களுக்கு first expression என்ன அதாவது first rule that is C is directly proportional to A அப்படிங்கற கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க D. இப்போ பாருங்க சப்போஸ் வந்து இப்போ இதுதான் ஒரு சார்ஜ். So charge ஓட இது வந்து இப்படி நம்ம கொடுக்கிறோம் பொட்டன்ஷியல் வந்து so பொட்டன்ஷியல் வந்து இங்க இருக்கும் லைக் ஒவ்வொரு பாயிண்டா நம்ம எடுத்துக்கலாம் ஒவ்வொரு அதாவது பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம்னாக்க இப்போ பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் வந்து இங்க இருந்து இங்க பாஸ் ஆகும் மறுபடியும் இங்க இருந்து இங்க பாஸ் ஆகும் இங்க இருந்து so இது வந்து ஹையர் பொட்டன்ஷியல் இப்போ வந்து சப்போஸ் இது ஹை பொட்டன்ஷியல் இது லோ பொட்டன்ஷியல் so இங்க இருந்து இங்க பாஸ் ஆகும் அடுத்தது இங்க இருந்து இங்க பாஸ் ஆகும் இங்க இருந்து சோ ஒவ்வொரு தடவையும் இங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்ல அது வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்து பாஸ் ஆகச்சே we can see that அது கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகும் the potential reduces as the so the distance increase ஆக ஆக potential decrease ஆகும் அதுதான் வந்து இவங்க சொல்றாங்க so the distance between the two plates is reduced the potential difference between the plates decreases so இப்போ நம்ம suppose இத வந்து இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டு பிளேட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்றோம்னா the potential difference between the plates decreases ஆனா E is not going to be a constant ஓகேவா so voltage difference between the terminals of the battery increases which in turn leads to an additional flow of charge so இப்போ என்ன ஆகும் நமக்கு வந்து already we know that இப்போ V is equal to E into D ன்னு பார்த்தோம் இல்லையா அப்போ V யும் D யும் directly proportional அப்படினு சொல்றாங்க V is directly proportional E is directly proportional sorry children V is equal to ED அப்படினா we can say that potential difference decreases with E as constant so இதனால என்ன தெரியுது நமக்கு voltage difference between the terminals of the battery அதாவது இப்போ நம்ம voltage increase பண்ணோம்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி charges வந்து additional flow of charges இருக்கும் so charges increase ஆகும் அந்த capacitor till the voltage and the capacitor equals to the அதாவது அந்த capacitorல இருக்கக்கூடிய அந்த voltage வந்து அந்த பேட்டரிக்கு ஈக்குவலண்டா வர வரைக்கும் the charges will keep on flowing suppose இப்போ இந்த distance d இது ரெண்டுத்துக்கும் உள்ள distance நம்ம குறைக்கறோம்னு வெச்சுக்கங்க or increase பண்றோம்னு வெச்சுக்கங்க suppose increase பண்றோம்னா அப்ப capacitor voltage increase ஆகும் அப்போ this is it will now become greater than the இந்த distance ஜாஸ்தி ஆகிறதுனால distance வந்து ஜாஸ்தி பண்றதுனால என்ன ஆகும் capacitor voltage வந்து increase ஆகும் so thereby அது battery voltage விட ஜாஸ்தி ஆகும்
as a result of which the charges flow from the capacitor plates to battery till both them. So இந்த ரெண்டு வோல்டேஜும் இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் ஐ மீன் சே ஈக்குவலண்டா ஆகிற வரைக்கும் இந்த சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ நாம சிம்பிளா இது புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா B and D are inversely proportional. So directly A is directly proportional பார்த்துட்டோம். அதாவது B is directly proportional to capacitance. C is directly proportional to A. ஆனா இந்த capacitance increase ஆக capacitance வந்து distance ஜாஸ்தியா போக போக உங்களுக்கு ஸ்லோவா அதோட capacitance குறையும். Distance, as the distance increases, the capacitance increases. So they are inversely proportional to each other. So I can now conclude saying that C is directly proportional to A and C is inversely proportional to D. Since epsilon 0 is a constant, yeah, so anala இரண்டையும் combine பண்ணா A epsilon 0 by D. So distance ஜாஸ்தியா போக போக capacitance கம்மியாகும். இதை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ coming to this numerical பாருங்க. A parallel plate capacitor has square plate of side 5 centimeters and separated by a distance of 1 millimeter. Calculate the capacitance of this capacitor. And first வந்து என்ன கேட்டிருக்காங்க, capacitance of this capacitor கேட்டிருக்காங்க. If a 10 volt battery is connected to the capacitor, what is the charge stored in any one of the plates? So suppose இதுக்கு ஒரு பேட்டரி வந்து நம்ம 10 volt பேட்டரி வந்து நம்ம இதுல வந்து கனெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. what will be the charge stored அப்படின்னு பார்த்தோம். So epsilon value கொடுத்துட்டாங்க 8.85 10 to the power of -12 per newton per meter coulomb square. ஒரு நியூமெரிக்கல் எடுக்கிறச்சே முதல்ல வந்து நீங்க அனலைஸ் பண்ண வேண்டியது என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ இப்போ அண்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து கால்குலேட்டர் கெப்பாசிட்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஸோ கிவன் டேட்டா வச்சுதான் நீங்க எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா எப்சிலான் 0 A by D. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது எப்சிலான் வேல்யூ இருக்கா, A வேல்யூ இருக்கா, D வேல்யூ இருக்கா பார்க்கணும். ஸோ A வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸ்கொயர் பிளேட்ஸ் ஆஃப் சைடு 5 சென்டிமீட்டர்ஸ்ன்றதால அதோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். டிஸ்டன்ஸ் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் டியும் வந்து 1 மில்லிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஒன்லி திங் இஸ் நம்ம எல்லாமே இதை நம்ம மீட்டர்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கணும். எப்பவுமே ஞாபகம் சென்டிமீட்டர்ஸ்ல இருந்தாலும் சரி மில்லிமீட்டர்ஸ்ல இருந்தாலும் சரி அதை நம்ம மீட்டர்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை வச்சு முதல்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிச்சிடலாம். ஈயோட வேல்யூ 8.85 into 10 to the power of -12 கொடுத்துட்டாங்க. -12 and A வந்து பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர்ஸ் ஈச் கொடுத்துட்டாங்க. ஸோ 5 சென்டிமீட்டர்ஸ்ன்றது வந்து நம்ம 5 சைடு வந்து is equal to 5 சென்டிமீட்டர்ஸ் which is nothing but 5 into 10 to the power of -2 meters. ஸோ அப்போ சைட் ஸ்கொயர்ட் வந்து என்ன ஆயிடும், 5 into 5 into 10 to the power of -4. That is 25 into 10 to the power of -4 meters in height. So 25 into 10 to the power of -4 divided by distance வந்து என்ன கொடுத்திருக்காங்க 1 millimeter கொடுத்திருக்காங்க. So 1 millimeter நம்ம meters கன்வெர்ட் பண்ணா 1 into 10 to the power of -3 1 into 10 to the power of -3 meters. So எல்லாத்தையுமே எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன வருது 221.2 into 10 to the power of -11 221.2 into 10 to the power of -11. So capacitance என்றதுனால it is farad. So many farads. Okay. Or நாம யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் வந்து நான் என்ன சொன்ன கெபாசிட்டன்ஸ்க்கு மைக்ரோஃபாரட்ஸ் ஆர் பைக்கோஃபாரட்ஸ். அதனால இதை கன்வெர்ட் பண்ணினா நம்ம we can write it as 22.12 into 10 to the power of -12 farads or 22.12 pico. And 10 to the power of -12 is the picofarads on Elia. So picofarad. So many picofarads. Second subdivision பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, if a 10 volt battery is connected to a capacitor, what is the charge stored in any one of the plates? Charge stored எவ்வளவுன்னு கேட்கறாங்க. Okay. So 10 volt battery B கொடுத்துட்டாங்க. What is it? So epsilon 0 value ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க.
So நமக்கு தெரியும் இப்போ Q is equal to CV, charge stored. இப்போ Q தான் கேக்குறாங்க. So already நாம capacitance கண்டுபிடிச்சிட்டோம். 22 into 22.12 into 10 to the power of minus 12. And V வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 10 volt. So that is equal to 10 volt into 10. So that is equal to 221.2 into 10 to the power of minus 12. Minus 12 picofarad. Sorry, picofarad. Okay. So இதுதான் வந்து Q or pico coulombs னு சொல்லலாம். ஏனா இது farad கிடையாது. C தான் farad சரியா? இது வந்து charges தானே. Q தானே calculate பண்றோம். So this is now going to be PC. Okay? Pico coulombs. C ன்றது coulombs. ஓகேவா? So இங்க தான் பாத்தீங்கன்னா especially ceiling fanல இந்த capacitance பார்த்திருக்கலாம் நீங்க. Sometimes we notice that the ceiling fan does not start rotating as soon as it is switched on. But when we rotate the blades, it starts to rotate as usual. Why is it so? We know that to rotate any object, there should be torque applied on the object. For the ceiling fan, the initial torque is given by the capacitor. So, ceiling fan rotate ஆகணும். Sometimes வந்து நம்ம switch போட்டதும் fan rotate ஆகாது. ஆனா நீங்க அதுக்கு கொஞ்சம் அது ஒரு குச்சியாலியோ அதையோ தட்டி விட்டீங்கன்னாக்கா it will start rotating இல்லையா? அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் பண்றதுக்கு எப்பவுமே டார்க் தேவைப்படும். ரொட்டேஷன் எஸ்பெஷலி ரொட்டேஷனல் மோஷன்ல டார்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டார்க் வந்து எது கொடுக்குது? இந்த கெப்பாசிட்டர் தான் கொடுக்குது. அதனால அது வந்து எதுல யூஸ் பண்றோம்? கண்டென்சர் அப்படின்றதுல. ஸோ கண்டென்சர் ஃபால்ட்டியா இருந்ததுன்னா அப்ப அதுக்கு சஃபிஷியன்ட் அதுக்கு தேவையான டார்க் வந்து அதால சப்ளை பண்ண முடியாது. ஸோ கண்டென்சர்ல இந்த மாதிரி கெப்பாசிட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இது நீங்க பார்த்துருக்கீங்க.